கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு வாக்கு திட்டங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 18ஆம் சங்கீதம் 18-19 ஆகிய வசனங்கள். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே ஒரு மனுஷனோட கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கும்போது தான் ஆதரவு. சில குடும்பத்திலே எனக்கு ஒரு துணை வேணும், எனக்கு இவங்க ஆதரவா இருப்பாங்க, எனக்கு இவங்க உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் ஒரு சில நாட்கள், ஒரு சில மாசங்கள், சில நேரத்தில் ஒரு சில வருஷங்கள் கூட போகலாம். ஆனால் ஒரு நாள் சில நேரத்திலே புலம்பி கொண்டிருப்பாங்க, வெளியே தெரியாது. நான் நம்பி இருந்தேன், அவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள சார்ந்து இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை கண்ணீர் வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து இருந்தால், கர்த்தர் ஆதரவாக இருப்பாரானால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். பல சூழ்நிலை அதிகால வேளையிலே புதிய நாளுக்காக தேவன் என் கூட பேசுவாரா அப்படின்னு சொல்லி இணைந்திருப்பீங்க. நம்ம எந்த சூழ்நிலையும் சரி, எந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் சரி, ஆபத்தான சூழ்நிலை எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இந்த புதிய நாளிலும் வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆதரவா இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, கர்த்தர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து, ஆதரவா இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, ஆசீர்வாதம், திறந்த வாசல், விசாலமான இடத்துல கொண்டு வந்து என் மேல் கர்த்தர் பிரியமா இருந்தபடியால் என்னை கர்த்தர் தப்புவித்தார். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். விசாலமான வாசலை திறந்து தருகிற தேவன். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அது தேவனுக்கு தெரியும். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கா 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசிர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிர்வதிங்க, கையிருக்கிறதுல ஆசிர்வதிங்க, தடையில நீக்கி ஆசிர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசிர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்துல அப்படின்னும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்தோங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.